என்கிட்ட தப்பிக்க முடியாது. யார் சார் இவங்க? என் பொண்ணு. எப்படி சார் இப்படி ஆனாங்க? வீட்டு மேல இருந்து கீழே குதிச்சிட்டான். ஐயோ, நல்ல வேலையா கீழே பில்டிங் கட்டுறதுக்கு மணல் கொட்டி வச்சிருந்ததுனால உடம்புல பெருசா அடிபடாம தப்பிச்சிட்டான். ஆனா அந்த மணலுக்குள்ள இருந்த சிமெண்ட் கல்லுல இவரோட தலை பலமா அடிபட்டதுனால மூளை ஸ்தம்பிச்சு போச்சு. என்கிட்ட நல்லா தான் சார் பேசினாங்க. 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா தான் இருப்பா, அமைதியா தான் இருப்பா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. ஆனா அந்த 40 நிமிஷம் மட்டும் அவ ஆக்ரோஷம் ஆவா பாருங்க, நம்மள அலற வச்சிருவான். அப்படிதான் சார் என்னையும் அலற வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா அங்கிள். வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கிள். வெரி குட். கிச்சன்ல கொண்டு போய் வைமா. என்ன அங்கிள் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? யாருமா நீ? என்ன பார்த்து தானே ஆன்னு கத்துனீங்க. நீதான் அந்த பேயா? ஆமா அங்கிள், அக்கா எனக்கு மேக்கப் போடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? அவ மேக்கப் போட்டா பார்க்க சகிக்காதே. ஆமா அங்கிள், பவுடர் எடுத்து அப்பி லிப்ஸ்டிக்கை எடுத்து பல்லு மாதிரி ஏதோ வரைஞ்சு விட்டாங்க. பாதியில காலிங் பெல் சத்தம் கேட்டதும் நம் எதிரிகள் வந்து விட்டாங்கன்னு சொல்லி ஓடிட்டாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் வந்து என் வாயில துணியெல்லாம் கட்டி நான் மறுபடியும் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பவும் ஓடி வந்து என்னை எழுப்பி பாத்ரூம்குள்ள கொண்டு போய் ஒரு சேரை போட்டு என்னை உட்கார வச்சு நீ இங்க இருந்து எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா உங்க பேய? நான் மனுஷன்னு சொல்ல வேணாமா? நான் பயந்துட்டேன். என் வாய் கட்டி இருந்தது, என்னால பேச முடியல. ஊன்னு நீங்க யார் அங்கிள் நீங்க யார் அங்கிள்னு கேக்குறதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டீங்க. இவரை எழுப்பலையா? எழுப்புனேன், எந்திரிக்கல. அதுக்கப்புறமா நீங்க வந்தீங்க. வந்த உடனே என்ன கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் போயிட்டு வந்து இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேல வந்து பார்த்தப்ப நீங்க மயங்கி கிடந்தீங்க. சரி கண்ணு முழிக்கட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? உன் ஃப்ரெண்ட் எங்கடா? எங்க உன் ஃப்ரெண்ட்? உன்னையும் அவனையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். இருமா இருமா விடு. அண்ணமா விடு விடு. அண்ணமா அண்ணமா விடு அவரை. ஒண்ணும் பண்ணாத. ஐயோ அண்ணமா சொன்னா கேளு. கதவு தரமா? அண்ணமா கதவு தர. அண்ணமா என்ன விடுங்க. மங்கா சுதாகர் செத்ததுக்கு நீ தானே காரணம். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொன்னே தீருவேன். யாரு? அப்பா உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரே பிரீத்தி, பண்ணலையா? ஓ, சகுந்தலா ஆண்டி, நீங்க தானே அது? ஆமா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. வாங்க ஆண்டி. இதான் பாத்ரூம் ஆண்டி. நீங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி, ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, நான் தூத்துக்குடியில இருந்து நேரா இங்க வரதா நினைச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்க. அப்பா அப்படித்தானே சொன்னாரு. என் ஊரு தான் தூத்துக்குடி, ஆனா நான் இருக்கிறது சென்னையில தான். ஓ அப்படியா? ஆமா, மணலிப்புதூர்ல வீடு. என் மாமியார இங்க படப்பையில பாம்ஜி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். நான் டெய்லி அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள பாதி நாள் போயிடுது. ஏற்கனவே என் மாமியாருக்கு என் மேல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிடைச்சதா சான்ஸ்? ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கும்போது கூட என்ன பாத்துக்கிறதுக்கு சாகுறாங்கன்னு ஒரே புலம்பல். அன்னைக்கு திடீர்னு அண்ணனை ட்ரிப்ளிகான்ல பார்த்தேன். நான் அண்ணன் சொன்னது உங்க அப்பாவை. புரியுதாண்டி. விஷயத்த சொன்னேன். டெய்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் வீட்டுக்கு போற, தாம்பரத்திலேயே என் பொண்ணு வீடு இருக்கு, அங்கேயே தங்கி இருந்து நீ உன் மாமியாரை பாத்துக்கன்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். காலையில எதாச்சியா போன் பண்ணும்போது கேட்டேன். 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொன்னாரு.
அப்புறம் கூப்பிட்டு அட்ரஸ கொடுத்தாரு. இதோ இங்க வந்துட்டேன். சோ நீ சொன்ன காலையில குளிச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே? ஓகே ஆண்டி, காஃபியாவது சாப்பிடுங்களேன். கண்டிப்பா சாப்பிடுறேன். சரியா? சரி. எனக்கு இப்ப உங்ககிட்ட இருந்து தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? நான் இங்க வந்து தங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை ஆண்டி? நீங்க 2 நாள் இருந்தாலும் சரி, 2 மாசம் இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் லாங் இருந்தா ஏதாச்சும் பிரச்சனையா? லைஃப் லாங் என் கூடவே இருக்கிறதுக்கு நீங்க என்ன என் புருஷனான்னு கேளு. கேட்க தோணுதில்ல? நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க இருங்கன்னு தான் சொல்லுவேன். என் கண்ணு, என் தங்கம். நான் கேட்டதுக்கு உனக்கு சரியா அர்த்தம் புரியல. என்ன புரியல? நான் இங்க வந்து தங்கறதுனால உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டேன். அவர் சைடுல இருந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை நீங்க தான் பண்ணணும். நான் ஏமா பிரச்சனை பண்ண போறேன்? அந்த ஏஜ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ பயப்படாம இரு. ஐயோ ஆண்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நானும் என் வீட்டுக்காரரும் பிரச்சனைன்னு ஒன்ன ஃபேஸ் பண்ணதே இல்ல. அதத்தான் சொன்னேன். பிரச்சனை பண்ணாத புருஷன் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். உன் புருஷன் பேர் என்ன? அகில். நல்ல பேரு. ஆளும் நல்லவர் தான். ஓ, கொஞ்சம் நல்லவரா ரொம்ப நல்லவரா? தெரியலையே. அதத்தானே முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே குழந்தைய வாங்கிக்கணும். நம்ம வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கலான்னு நாம எடுத்திருக்கிற டெசிஷன் கரெக்டா இல்லையான்னு இவங்க கிட்ட கேட்கலாமா? வேண்டாம், அப்பாக்கு தெரிஞ்சிரும். என்னம்மா தீவிரமா யோசிக்கிற? இல்ல, நீங்க சொன்னது எவ்வளவு தூரம் சரின்னு யோசிக்கிறேன். நீ எப்படி யோசிச்சாலும் நான் சொன்னது கரெக்டா இருக்கும். ஏன்னா என் அனுபவம் அப்படி. போய் காஃபி கொண்டு வா. சரிங்க ஆண்டி. ஹலோ, நான் குல்ஜார் பேசுறேன். சொல்லுங்க. மசாஜ் விஷயமா மெயில் பார்த்தேன். ஓ, அது எங்களோடதான். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனும் உண்டா? பக்கா மிலிட்டரி ஹோட்டல் நம்மளுது. ஓ சூப்பர். உங்க பேரு? அட்ரஸக்க ஆண்டாளுங்கிறதே நானே தான். கலக்கல். எவ்வளோ ஃபுல் மீல்ஸ்? 25,000 ரூபாய். 24 ஹவர்ஸும் சர்வீஸ் உண்டா? எக்ஸ்ட்ரா 1 hour ஃப்ரீயும் உண்டு. ஓஹோ சூப்பர். ஏரியா எங்க? தாம்பரம். அடடா, ஏன் வீட்டு ஏரியாச்சே. ஓ, அப்படியா? ஆமா. பார்ட்டி எப்படி? ஃபேமிலியா இல்ல? பக்கா ஃபேமிலி. அட்ரஸ் கொடுங்க, 1/2 an hourல வரேன். நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 53. நம்பர் 53. ஏரிக்கரை கோவில் தெரு. ஏரிக்கரை கோயில் தெருவா? ஆமா. எங்கன்னு லேண்ட்மார்க் சொல்லுங்க. டபுள் டேங்க் பேக் சைடுல இருக்கிற ஏரிக்கரை கோவில் தெரு தெரியுமா? தெரியும். இதுதான் என் அட்ரஸ். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா வேற பார்ட்டி வந்துரும். அப்படியா? இப்பவே வரேன். ஓகே. புரியலையே, புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். அதுக்கு உண்மையான பதில சொன்னா நீங்க கேட்குற விஷயம் புரிஞ்சு போயிடும். என்னது? நீங்க உங்களை கண்ணம்மான்னு கூப்பிட்டீங்களே, அது உங்க பேர் இல்லை தானே? இல்ல, நான் அவளை செல்லமா கூப்பிடுற பேர் அது. அவங்களோட பேர் என்ன? அத நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேரு பரிமளா தானே? உங்களுக்கு என் மகளை தெரியுமா? தெரியாது. பின்ன எப்படி அவ பேர் பரிமளான்னு மட்டும் சொல்றீங்க? அப்படின்னா அவங்க பேர் பரிமளா தானே? ஆமா. அவங்க பேர் பரிமளாங்கிறது உண்மைன்னா கண்டிப்பா நீங்க உங்க அப்பாவா இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? பரிமளா உங்க சொந்த பொண்ணா? இல்ல. அப்புறம் மகன்னு சொல்றீங்க? என் சித்தப்பா மகனோட பொண்ணு, என் தம்பியோட பொண்ணு. அவ எனக்கும் மக மாதிரி தானே. உங்களுக்கு எப்படி பரிமளாவை தெரியும்? மங்கா சுதாகர் செத்ததுக்கு காரணம் அவன் காதலி பரிமளாவுக்கு நடந்த அநியாயம் தான்னு சுதாகர் டைரியில எழுதி வச்சிருக்கான். மங்கா சுதாகருங்கிறது என் தம்பி தான். நான் மங்கா நரசிம்மன். மங்காங்கிறது எங்க ஜமீன் பேரு. இப்ப நொடிஞ்சு போயிருந்தாலும் குடும்ப பேரு தானே. வேற மங்கா ஃபேமிலி இல்ல. அப்படின்னா பரிமளா என் தம்பியோட காதலி.
அப்போ உங்க தம்பி? தான் காதலிக்கு நடந்த அநியாயத்தால மனசு உடைஞ்சு போய் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் செத்ததுனாலதான் இவனும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்படி ஆயிட்டாளா? இருக்கலாம். நீங்க ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லியிருக்கலாமே நரசிம்மன். தான் காதலி தன் மேல வச்சிருந்த பாசத்தை பத்தி டைரியில எழுதியிருக்கான். அவன் மேல வச்சிருந்த காதலை பத்தி டைரியில எழுதியிருக்கான். 2 பேரும் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ போறாங்கன்னு டைரியில எழுதியிருக்கான். தான் காதலிக்கு நடந்த அநியாயத்துக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிற விஷயத்தையும் டைரியில எழுதியிருக்கான். ஆனா தன் காதலி யாருன்னோ அவளுக்கு நடந்த அநியாயம் என்னன்னோ அந்த டைரியில எழுதல. இவங்க கிட்ட அதை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். பரிமளாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் கிடையாது. அவ மாடியிலிருந்து குதிக்கிறதுக்கு முதல் நாளே ரொம்பவும் சோகமா இருந்திருக்கா. மறுநாள் காலையில வெளியில போயிட்டு வரும்போது விஷ பாட்டிலோட வந்து அதை குடிக்க முயற்சி பண்ணியிருக்கா. எதேச்சியா விஷயம் தெரிஞ்சு இவங்க அம்மா கேட்டதுனால தனக்கு அநியாயம் நடந்ததுன்னும் அதனால தன் லவர் விஷம் குடிச்சு செத்துட்டான்னு சொல்லிட்டு மாடியில இருந்து குதிச்சிட்டா. இப்ப இப்படி ஆயிட்டா. 1 வருஷமா நாங்க இவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். 1 வருஷமா இவ அம்மா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? நீங்க யாரு, இவளுக்கு நடந்த அநியாயம் என்னன்னு உங்களுக்காவது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கத்தான். இவங்க கண் முழிக்கட்டும் சார். நான் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிடுறேன். அப்பதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். அங்கிள், அக்கா கூப்பிடுறாங்க. நல்லா இருக்காளம்மா? குளிச்சு முடிச்சதும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இப்ப நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? கத்தாதீங்க நரசிம்மன். அவளோட ஆக்ரோஷமான முகத்தை தானே இது வரைக்கும் பாத்தீங்க. ஆமா. அவளோட சாந்தமான முகத்தையும் பாருங்க. வாங்க. சாந்தமான முகமா? ஆமா. அக்கா இன்னும் 23 மணி நேரத்துக்கு சின்ன குழந்தை மாதிரி நார்மலா தான் இருப்பாங்க. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியாமா? இல்ல அங்கிள், இனிமே தான் செய்ய போறேன். போ செய்யுமா. சரி அங்கிள். நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை. அட உச்சந்தல உள்ளுக்குள்ள ஏதேதோ பேச. எனக்காக வந்தவனே இள நெஞ்சில் நின்னாயே. உசுர் கூட துச்சம்னு சொல்லாம சொன்னாயே. எனத்தே மூடி மேல நீ கொத்தி விளையாட. ஒரு நேரம் கால வந்துருச்சு, இன்னும் என்ன ஜாட. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை. உச்சந்தல உள்ளுக்குள்ள கண்ணாவெல்லாம் நம்ம வீட்டு பெட்ரூம் வந்து ஆடிட்டு இருக்கா. யாரா இருக்கும்? வந்தவனே இள நெஞ்சில் நின்னாயே. உசுர் கூட துச்சம்னு சொல்லாம சொன்னாயே. எனத்தே மூடி மேல நீ கொத்தி விளையாட. ஒரு நேரம் கால வந்துருச்சு, இன்னும் என்ன ஜாட. நீங்க என்னங்க பண்றீங்க இங்க? ஏன்னா வீடு முழுக்க ஒரே பாட்டு சத்தம். சகுந்தலா ஆண்டி வந்திருக்காங்க. பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அது தெரியலங்க. அவங்க 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. 12 மணி ஆச்சு, ஏன் போலியா? யாரோ ஒருத்தங்க வரேன்னு சொல்லிருக்காங்களா, அவங்க கூட போறேன்னு சொன்னாங்க. பிரீத்தி, பிரீத்தி, ஆண்டி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர்கிட்ட. ஓ, வந்திருக்காரா? ஆமா ஆண்டி. உங்க கல்யாண ஆல்பத்துல பார்த்தது. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. அப்படியா? ஓ, வணக்கம் சார். வணக்கம். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் சார் நீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுற பொண்டாட்டி கிடைச்சிருக்காளே, சும்மாவா? சின்ன வயசுல இருந்தே நான் இவளை பாக்குறேன். அவங்க அப்பாவை புகழ்வா, அதுக்கப்புறம் உங்களை தான் புகழ்றா. என்ன சொன்ன? நீங்க நல்லவர்னு சொன்னேன்.
நல்லவரு வல்லவரு, எந்த பொம்பளையையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாருன்னு சொன்னா. ஐயோ, இவன் நமக்கு தான் ஃபோன் பண்றாளா? என்ன ஆண்டி, நீங்க ஃபோன் டயல் பண்ணா அவர் ஃபோன்ல ரிங் ஆகுது. இதுக்கு பேர் தான் கோ இன்சிடென்ஸ். அவங்க யாருக்கும் ஃபோன் பண்றாங்க, எனக்கு யாரும் ஃபோன் பண்றாங்க. நடுவுல நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட இல்லையா மேடம்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நான் ஃபோன் பண்றவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பிரீத்தி, உன் அருமையான கணவருக்கு நீ சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? இது வரைக்கும் எனக்கு சரியா சமைக்க தெரியாது ஆண்டி. ஆனா இவருக்காகத்தான் நான் வகை வகையா சமைக்க கத்துக்கிட்டேன் இல்லங்க. ஆமாமா, இது வரைக்கும் பிரீத்தி எனக்கு எந்த குறையும் வச்சதே இல்ல. பொண்டாட்டி என்னதான் குறை இல்லாம பாத்துக்கிட்டாலும் சில ஆம்பளைங்க ஹோட்டல் சாப்பாட்டையே தேடி அலைவாங்க. இவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல ஆண்டி. எவ்வளவு பசிச்சாலும் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவாரு இல்லங்க. ஆமாமா, அதேதான். அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். நீ முழுகாம இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? உன்னதான் கேக்குறேன். நீ முழுகாம இருக்கிற விஷயம் உன் வீட்டுக்காருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் மேடம். அதான் இப்போ ஓடி வந்தேன். எதுக்கு மத்தியானம் வந்தாருன்னு குழம்பிட்டு இருந்தோமே, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஓடி வந்திருக்காரு போல இருக்கு. இவ உங்க மேல நல்ல மரியாதை கௌரவம் வச்சிருக்கா, பாசமாவும் இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல நீங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சரிம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் பிரீத்தி. சரிங்க. அகில், நாம அப்புறமா சந்திக்கலாம். ஓகே? ஓகே. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே.